தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். பெங்களூருவில் பேருந்துக்காக காத்திருந்த 37 வயது பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் 19ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு KR நகர் பகுதியில் எலகங்கா பகுதிக்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தம் குறித்து விசாரித்துள்ளார். அவருக்கு உதவுவதாக கூறி அழைத்து சென்ற 2 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் தாலி, செயின், செல்போன் மற்றும் பணத்தை பறித்து கொண்டு தப்பியோடினர். பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்ததை அடுத்து விசாரணை நடத்திய போலீசார் கணேஷ் மற்றும் ஷர்வன் ஆகிய கூலி தொழிலாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாஜக ஆட்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்கவில்லையா என்றும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா கேள்வி எழுப்பியுள்ளார். பெங்களூரு கூட்டு வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்றும் சித்தராமையா உறுதியளித்துள்ளார். இதனிடையே முதல்வரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திர எடியூரப்பா அனைத்து சம்பவத்தையும் முதல்வர் அரசியலாக்குவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். கூட்டு வன்கொடுமை சம்பவத்தை நியாயப்படுத்த பார்ப்பதாக சாடியுள்ள விஜயேந்திர எடியூரப்பா முதல்வர் சித்தராமையா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.